ஹாய், வெல்கம் பேக் டு லீனாஸ் ஹோம் ஃபுட்ஸ். என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இன்றைக்கி நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிக்கிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு கடாயில் கூட இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குக்கரில் போட்டு உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. வேகலைன்னா மறுபடியும் ஒரு விசில் வச்சு விசில் உடனே எடுத்துருங்க. இல்லாட்டினா ரொம்ப குழஞ்சி போயிடும். அப்படி இல்லைனா தனியாக கடாயில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கோட தோல்லாம் எடுத்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலா உள்ளார ஃபுல்லாக இறங்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ போடுவீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அந்த மசாலா அரைச்சாச்சு. எல்லா உருளைக்கிழங்குலையும் ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குல ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதை பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கம்மியாக இருந்துச்சு, அதனால் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 1/2 மணி நேரம் வைக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்போ அது நல்லா ஊறிடும். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நான் அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா வேறு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா சிம்லேயே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே வரணும். எனக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. நீங்களும் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள். ஹையில் வைக்காதீங்க, அந்த மசாலா வேகாது. அப்புறம் உருளைக்கிழங்குக்குள்ளே மசாலா இறங்காது. அதனால் ஒரு 15 எனக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நல்லா இந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்போ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.